பொதுவாக பெண்களுக்கு கண் ரொம்ப பிரைட்டாக இருந்தால், கண்ணில் ஒரு ஒளி தெரிஞ்சால் அது அழகு அப்படின்னு இப்போது பொதுவாகவே அந்த காலத்து இந்த இருக்குது. மோனலிசோ உலக அழகி அப்படின்ட்டு அதுலேருந்து தொடர்ந்து கிளியோபாட்ரா இந்த மாதிரி ஒரு உலக அழகிகள் இருந்த நூற்றாண்டு காலமாக இருக்குது. ஆண்களுக்கு அந்த கண்கள் ஒரு பிரத்யேகமான ஒரு அமைப்பு, அந்த விழி கொஞ்சம் கலர் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தோட்டத்தோடு இருந்ததுன்னா, ஆண்களுக்கு அது ஒரு பெரிதாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் பெண்களுக்கு அது வரும்போது அந்த வெளியும் அந்த இமைகளும் அந்த சேர்ந்து ஒரு அழகை தரும் பொழுது, அதோடு சேர்ந்து அந்த வாய் அமைப்பும் சிரிப்பும் அழகும் முத்து பற்களும் இருந்து வரும்பொழுது ரொம்ப பிரத்யேகமான ஒரு ஒரு அழகு தோட்டத்தை ஆண்களுக்கு தெரியும் பொழுதோ, ஆண்கள் பார்வையில் படும் பொழுதோ அது மிகப்பெரிய யோகத்தை தருகிறது. அந்த மாதிரி இப்போது உத்தரப்பிரதேசம் நடந்த கும்பமேளா திருவிழாவுக்கு மத்திய பிரதேசம் வந்த ஒரு பெண் அப்படி ஒரு பாசி வெற்றிக்கொண்டு இருந்த சூழ்நிலை ஒரு யோகம், அதாவது அதிர்ஷ்டம் என்பது நாம் தேடி போனவர், அது நம்மளை தேடி வரும் அப்படிங்கிற மாதிரி அவரை தேடி வந்திருக்கு. ஒரு சில பேருடைய பார்வையில் அது பட்ட உடனே ஃபோட்டோவை கிளிக் எடுத்திருக்காங்க, மறைமுகம் எடுத்திருக்காங்க. சில பேர் நேரடியாக பாசி விற்கிற மாதிரி போய் அதை உடனே ஒரு கவர்ச்சினால் ஒரு உந்தப்பட்டு போய் பேட்டி எடுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து அந்த இடத்துல ஒரு கூட்டமே கூடி இது ஒரு பரவலாக பேசப்படுற அளவுக்கு இருந்திருக்குன்னா, அந்த பெண்ணுடைய தோற்றம் அழகும் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறது அந்த பெண்ணுக்கு குறைந்த அளவு வயது ஆகிறது என்றாலும் கூட அந்த பெண் ஒரு வாழ்வாதாரத்துக்காக பெற்றோரோட வந்திருந்தாலும் கூட, ஆனால் அந்த பெண்ணுடைய தோற்றம் அந்த நல்ல ஒரு தோற்றம்னா சில சொல்லுவாங்களே அரேபிய குதிரை அப்படின்னு மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தோட்டத்தில் அந்த பெண் ஒரு அழகான விழியோடு ஒரு சிரிச்ச முகத்தோடு அந்த பாசி வைக்கிறத பார்த்த உடனே அந்த செய்தி ஒரு மிக வேகமாக ஒரு காட்டு தீன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு வேகமாக பரவி எல்லாருமே பெரிய பெரியவங்களாம் வர தொடங்கியிருக்காங்க. தினந்தோறும் அந்த பெண் வியாபாரம் செய்யும் பொழுது பத்திரிகை மீடியா என்பது மிகப்பெரிய ஒரு அணுகுண்டை விட மிக வேகமான ஒரு அற்புதமான ஆயுதம் அது மீடியா அன்பு. எனவே அந்த அளவுக்கு அது செய்திகள் பரவும்பொழுது, மீடியாவில் பரவும்பொழுது அந்த பொண்ணு லொக்கேஷன் எங்கே இருக்கான்னு தெரிந்து அதை பார்க்கவும் பேட்டி எடுக்கவும் திரும்ப டிவி சேனல்களும் செய்திகள் விடம் வரும்பொழுது கண்டிப்பாக இது இந்த பொண்ணுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இருக்குது. எதிர்காலத்தில் யாராவது ஒரு கண்ணுக்கு போடுவாங்க, கண்டிப்பாக இந்த பொண்ணு நல்லா வருவாங்க, ஒரு யோகம் இந்த பொண்ணுக்கு இருக்குது என்று ஒரு ஜோதிடம் சொல்கிற மாதிரி எல்லாரோட மனதிலும் இணையதளங்களிலும் ஒரு பரவலாக வயலாக போக, இது மணிப்பூரில் கூட பிரபலமான ஒரு டைரக்டருக்கு அந்த பெண்ணை அணுகி தன்னுடைய படத்தில் கதாநாயகி அறிமுகமாக இருக்குது, முக்கிய பாத்திரங்கள் அறிமுகமாக இருக்கும், கதாநாயகியாகவே உருவாக்குவதற்கு உண்டான ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கொண்டு போயிருக்கார். அந்த பொண் முதலில் மிக தயங்கியிருக்கார். பேட்டி எடுக்கும் பொழுதும் தன்னை வியாபாரத்துக்காக வாழ்வாதாரத்துக்காக விற்பனை செய்யும் பொழுது பல பேர் தன்னுடைய குடும்பத்துக்கு உண்டான வருமானத்துக்கு உண்டான வியாபாரத்தை தடை செய்கிறார்கள் என்ற பொண்ணும் வருத்தப்பட்டு அவங்க அப்பா அழைத்து சென்று விட்டாலும் கூட அந்த பொண்ணு இணைத்து கூட்டு விட்டால் உள்ளூர தனக்குள் ஒரு பெருமிதம் அடைந்திருக்கார். இப்படி எல்லாரும் பாராட்டுறீர்களே, என்னன்னே புரியலை என்று தனக்குள் ஒரு பெருமிதம் அடைய அது உண்மையிலேயே அது வேறு விதமாக கன்வெர்ட் ஆகி சினிமா வரைக்கும் கொண்டு போய் விட்டிருக்கிறது. இப்போ அந்த பெண் தானே பேட்டி கொடுக்க ஆரம்பித்துக்கார். நன்றி இந்திய தேசிய மாதாவுக்கு நன்றி, ஏன்னா என்னுடைய அழகை ரொம்ப நீங்கள் ரசிப்பது எனக்கு ஒரு பெருமிதமாக இருக்கிறது, கண்டிப்பாக இந்திய மாதாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன் என்று அவர் இந்தியிலே மாறி மாறி பேட்டி கொண்டிருக்கார். மேலும் அவர் என்னுடைய படத்திலே எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு, ஒரு கதாநாயகி அந்தஸ்துக்கு வாய்ப்பு வரும் என்று என்னை யாரும் எதிர்பார்க்கல என்று அவர் தன்னுடைய கூச்சத்தெல்லாம் தெளிய விட்டு இப்பொழுது பேட்டி கொடுக்க ஆரம்பித்து விட்டார். ஆகையினாலே வாய்ப்பு என்பது ஒவ்வொரு மனிதருக்கும், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தேடி வரும். சில பேர் வாய்ப்புகளை தேடி போய் வெற்றி அடைவார்கள், சில பேருக்கு வாய்ப்புகள் தேடி வரும். அந்த விதத்தில் பார்க்க போனால் இந்த பெண் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த இந்த பெண் மிக மிக ஒரு டாப் லெவலில் வருவானு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இருந்தாலும் கூட எலாங் வித் தட் நெட்டிசன் என்ன சொல்கிறார்கள், நீங்கள் தயாரிப்புக்கு பெண்ணுடைய அழகை பயன்படுத்தி நல்ல கதாபாத்திரங்களை கொடுத்து படம் வெற்றியடை செய்யுங்கள், ஆனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த தவறான பாதையில் இந்த பெண்ணை செலுத்தி அதனுடைய மார்க்கெட்டை டவுனாக செய்து விடாதீர்கள் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் முன்பெல்லாம் சொல்ல கூச்சப்படும், அதாவது வெளியிலேயே
நமது சிவாஜி எம்ஜிஆர் காலங்களிலே வெளிவராத சொல்வதற்கே கூச்சப்பட்ட அருவருப்பான விஷயங்கள். உதாரணமாக ஒரு பெண் ஒரு கதாநாயக ட்ரெண்டிங் ஆனால் தயாரிப்பாளர், டைரக்டர், கேமராமேன் இப்படி பல பேருடைய பார்வையில் அந்த பெண் வந்து துன்புறுத்தப்பட்டோம். ஒரு பாலியல் ரீதியாக அவங்க வந்து பயன்படுத்தப்பட்டோ தான் முன்னுக்கு வருகிறார்கள், அணுகினார்கள். நாங்கள் மறுத்து விட்டோம். சில பேர் அதற்கு அப்ரோச் செய்கிறார்கள். இதென்றால் இந்த செய்திகள் உலா வருகின்றன. முன்பெல்லாம் சொல்ல தயங்கிய விஷயங்கள் இப்போ மீடியாவில் கடந்த பல வருடங்களாக கசிய ஆரம்பிக்கின்றன. எனவே தான் நெட்டிசன்கள் இப்படி சொல்லுகிறார்கள், இந்த பெண் நீங்கள் தானாக தேடி சென்று வாய்ப்பு கொடுக்கிறீர்கள். இந்த பெண்ணை கரெக்டான முறையில் பயன்படுத்தி வெற்றி பெற செய்து அந்த பெண்ணை வாழ்வடை செய்ய வேண்டும் என்று சொல்லி